जय गुरुदेव। எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். ஜெய் ஜெய் குருதேவ். கிரேட். ஜெய் जय குருதேவ். गुरुदेव। That is the Jai. spirit. Always. जय गुरुदेव। We are class apart. Never ever forget it. We are class apart. பாருங்க, ஜெக ஜோதியா இருக்கீங்க பாருங்க எல்லாரும். தாமரை மலர்கள். இன்னைக்கு சனிக்கிழமை வேற. பெருமாளுக்கு உகந்த மலர் தாமரை மலர். இத்தனை தாமரை மலர்களும் பெருமாளுக்கு அர்ப்பணம். கிரேட். தட்ஸ் ரியலி கிரேட். குட். Coming to the knowledge quarter. அருட்பிரகாச வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சிதம்பரம் ராமலிங்கம் என்று சொல்லப்பட்ட அந்த அற்புதமான மாந்தருள் தெய்வமாக மாறிய மனிதன் என்பவன் தான் இறைவன். இறைவனுக்குள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை உலகிற்கு உணர்த்திய பல ஞானிகளில் மிகவும் சமீபத்திய காலத்திய மிகப்பெரிய ஞானி அருட்பிரகாச வள்ளலார். மிகப்பெரிய சித்தர். மிகப்பெரிய சித்தர். நிறைய படிங்க. இங்கதான் மேட்டுக்குப்பம், நம்ம சிதம்பரம் இதுக்கு போற வழியில, பாண்டிச்சேரி போற வழியில போயிட்டு வாங்க. அங்க போனீங்கனால மனசு நிம்மதி. சத்திய ஞான சபை இருக்கு. அவர் எழுதிய திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், புறநிலை பகுதியில் பல அச்சோ எப்படிதான் எழுதுறாங்களே தெரியல, ஒன்றும் புரியல. சிலதெல்லாம் நினைச்சு பார்த்தா இதெல்லாம் வந்து பியாண்ட் த ஹியூமன் ஸ்கில்ஸா இருக்கும். எழுதி தள்ளின்னு இருப்ப. அப்படி வந்ததுல 5ஆம் திருமுறையில தெய்வ மணிமாலை. அவருக்கு முதலில் இறை அனுபவம் கிடைத்ததே ஆறுமுக பெருமானுடைய ஒரு அற்புதமான தரிசனம் தான். கண்ணாடியில் அவருக்கு அந்த காட்சி கிடைக்கிறது. அதுதான் அவர் வாழ்க்கையே புரட்டி போட்டது. எப்படி ரமண மகரிஷிக்கு இறப்பு சாவு என்ற ஒரு அனுபவம் வந்தது பொழுது தலைகீழாக மாறியது அவருடைய வாழ்க்கை. அது போல there is a turning point. The moment you are going on doing the sadhana, சேவா and satsang, ஆட்டோமேட்டிக்கலி தன்னைத்தானே அந்த இறைமை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அது உங்களை ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படி வள்ளல் பிரானுக்கு கண்ணாடிகள் காட்சி கொடுத்து அருளியவர் முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமான் ஈடுபாடு ஜாஸ்தி அவருக்கு. கந்த கோட்டம், இங்கதான் பாரிஸ் கடல் போயிட்டு வாங்க. அங்க அவர் தினமும் போயிட்டு முருகப்பெருமான் தரிசிப்பார். தரிசிச்சுட்டு அவர் மேல பாடியதுதான் தெய்வமணி மாலை. தெய்வமணி மாலை என்பது 5ஆம் திருவருட்பா முறைகளில் 5ஆம் திருமுறையில் 31 பாடல்களை கொண்டது. 31 பாடல்கள் தெய்வமணி மாலையை தொகுத்திருக்கார் முருகப்பெருமான் மேல். அதுல நம்ம இன்னைக்கு ஒரு பாடல் பார்க்கலாம். அவர் சமீப காலத்தியரா இருக்கிறதுனால தமிழ் வந்து ரொம்ப எளிமையா புரியும். சித்தர் பாடல்கள் மாதிரி மறைப்பொருள்லாம் இருக்காது. அவர் வெளிப்படையாக சொல்லுவார், இதுதான் நிஜம்ட்டு. அது போல நாம இப்ப ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கனவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவ பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்தகோட்ட தொல்வளர் தலம் ஓங்கு கந்தவேடே தன்முகத்து உய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. இதுதான் இந்த பாடல். நம்ம ஒண்ணு பார்த்துட்டோம், ரொம்ப அற்புதமா. போன வாரம் திருக்குறள் குறையுடைமை பத்தி பேசணும். இது படிச்சுட்டு அப்புறம் மனுஷனுக்கு அப்படியே ரொம்ப பதிஞ்சது. எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்க நெறி. சிம்பிளா சொல்லிட்டார். ஒருமையுடன் நினது திருமணத்தை நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். சார், நீங்க சாமி நல்லா கும்பிடுறோம், திருப்தியா கும்பிடுறோம், கோவில்ல போனாலும் மனசார கும்பிடுறோம், கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கு. ஆனா உங்களுடைய நண்பர் கோயிலுக்கு கூடவே வந்தாருன்னு
அவருடைய ஆரா, ஹிஸ் ஆஸ்ட்ரல் ஃபீல்ட் வில் பி வித் யூ. அவருடைய மனசுல எங்கேயோ அங்க இருக்கும். என்னையா இந்த மனுஷன் கும்பிடுறான் சாமியை கும்பிட்டுட்டே இருக்கான், நேரமாச்சு, அடுத்த சீரியல் ஆரம்பிச்சுட்டு இருக்க, நமக்கு அது முடிக்கணுமே, சீக்கிரம் வீட்டுக்கு போனா பார்க்க முடியும், இந்த ஆளோட ஏண்டா கோயிலுக்கு வந்தா நினைக்கிறச்சியே இவர் ஃபீல்ட் இஸ் அஃபெக்டட். அதனால தான் குருஜி எப்ப சொல்லுவார், சத் சங்கம். சத் சங்கம் என்பது பாடுறது கிடையாது. சத் சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன். அற்புதமான ஆதிசங்கருடைய வரிகள். நிச்சல தத்துவே, யாருடன் நீங்கள் உறவு கொண்டால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆனந்தம் பிராணசக்தி அதிகமாகுமோ, இல்லாட்டி நிலைத்திருக்குமோ, அப்பேற்பட்டவட மட்டும்தான் நீங்க உறவு வச்சுக்கணும். அது பெத்த பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, தாத்தாவா இருந்தாலும் சரி, பாட்டியா இருந்தாலும் சரி. அவங்கள அவமதிக்காதீங்க, ஒதுங்கிடுங்க. அவங்க ஃபீல்டில் இருக்காதீங்க. உங்கள் 2 கையையும் விரிச்சிட்டீங்கன்னா அதுதான் யுவர் ஆஸ்ட்ரல் பாடி. அந்த ஃபீல்டில் இருந்து நீங்க விலகி இருக்க உங்களுக்குள் அந்த ஜோதியானது தானாக மாறும். அதனால தான் முதல்ல வார்னிங் கொடுக்கிறார். நீ கோயிலுக்கு போறியா, சாமி கும்பிடுறது ஓகே, ஆனா யாரோட போற, எங்க இருக்கன்னு பார்த்து. அதனாலதான் நான் கோவிலுக்கு போனா கூட மூலஸ்தானத்துல இல்ல கட்டி கோயில கியூல நிக்க மாட்டேன். தனியே ஒரு பிராகாரத்துல உட்கார்ந்து இருப்பேன், வானத்தை பார்த்துட்டு இருப்பேன். என்னுடைய ஆரம்ப காலத்தில் திருச்சியில இருந்தேன். அது 1982 திருவானைக்காவல்ல வெளிப்பிரகாரத்துல உட்கார்ந்து தென்னை மரத்தை பார்த்துட்டு இருந்தேன். தென்னை மரத்துல ஒரு கிளி அழகா ஒரு கூடு, அந்த தென்னை மரம் பட்டுப்போன தென்னை மரம், அதுல கிளி கூடு கட்டி தன் குஞ்சுகளை பார்த்துட்டு இருக்கு. அந்த பறந்து வருது, இந்த அழகை பார்த்துட்டே இருந்தேன். அந்த பக்கம் போனவர் பெரியவர், என்னையா இங்க உட்கார்ந்து இருக்க? அப்ப சின்ன வயசு எனக்கு, போய் சாமி கும்பிடாம இங்க உட்கார்ந்து இருக்கியே. அவருக்கு தோணி சொன்ன தப்பு கிடையாது. ஆனா என்ன பொறுத்த மட்டும் அந்த இயற்கையுடன் ஒன்று கலந்திருப்பது தான் சாமி, தெய்வ தரிசனம். அதற்கான ஒரு இடம் தான் கோவில். கோ என்றால் அரசன். இந்த உலக பிரபஞ்சத்திற்கு அரசனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒரு வீடு. ஊரஸ்தானத்துல முட்டிக்கிட்டு இருந்தோம்னா யுவர் ஆரோ ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் அஃபெக்டட். நீங்களா இருக்க மாட்டீங்க. கற்பூராத்தி காட்டிக்கிட்டு இருப்பான், குனிஞ்சி நெலிஞ்சி உங்களை தள்ளி எட்டி ஒரு வழி அந்த நீங்க ஏண்டா இங்க நிக்கிறோம்னு தோணும். அது வேற விஷயம். ஆக ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு. இறைவா, எனக்கு தெரியல யாரோட பழகுறது, யாரோட பழகாம இருக்கிறது தெரியல, அறியாம எனக்கு எல்லாரோட பழகுறேன். என்னை தயவு செஞ்சு காப்பார். உன்னிடம் பக்தி செலுத்துபவர்கள் மட்டுமே நான் இருக்கக்கூடிய வகைகள் என்னை காப்பாற்றுவாயாக. அவர்கள் உறவு மட்டும். அப்புறம் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். இது சிம்பிள், இதெல்லாம் தம் ரூல். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளலாருடைய ஒவ்வொரு வரிகளும் நமக்கு நான் கடை தேரத்தகிற வழிதான். அவரு அடைச்சிட்டார், ஒளி உருவம் பெற்றுட்டார், ஜோதியுடன் கலந்தவர், அருட்பெரும் ஜோதி. ஆக 2வது இன்ஸ்ட்ரக்ஷன். முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? யாரோட நம்ம பழகணும், யாரோட நம்ம இருக்கணும், யாருடன் கோவிலுக்கு போகணும். 2வது, உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். அது என்ன உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யாருடைய உங்களுடைய பிராண சக்தி குறையுதான்னு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு சுருக்கம் ஏற்படும். நீங்க சென்சிட்டிவா நீங்க மட்டும் சுதர்ஷ்டகிரியா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒவ்வாத இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய உள்ளம், உங்களுடைய ஆறா சுருங்கும். ஆனா இந்த இடத்த விட்டு போன நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோணும். அந்த உள்ளுணர்வு தான் உங்களுடைய இறைவன். அது தெரிஞ்சுங்க. அதை தம்புரும். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, ஒருத்தர் உங்களுடைய மனைவியோட போயிருப்பீங்க, அப்புறமா வருவாங்க, ஆனே ஜோரா இருக்க பட்டு போடவே, எங்க வாங்கினேனே? போத்தீஸ்ல வாங்கினேன், நேத்தான் வாங்கினேன். அப்படியா? அந்த பார்டர் எல்லாம் பிடிச்சி பார்ப்பாங்க. எவ்வளவு ஆச்சு? 5000 ரூபாய் ஆச்சு. ஆஹா, அட நல்ல ஏமாந்து தொலைச்ச ஏமாளியா இருக்கியே. அந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள சுருக்கத்தை ஏற்படும். உங்க பிராண அங்க அஃபெக்ட். ஏன் அப்படி சொல்ற? இதே நல்லில பாரு, இதை விட நல்ல படம் வாங்கியிருக்க, 3000 தான், நீ 5700 எல்லாம் ஏமாந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போற வாக்குல ஒரு பார்ட்டி போட்டு அந்த அம்மா போயிடுவாங்க ஜாலியா.
உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆனந்தம், விரிவு, தன்னுடைய கணவருடன் வந்திருக்கிறோம், இந்த மணமக்களை ஆசீர்வதிப்போம், எல்லாம் போயிட்டு ஏமாந்துட்டோமோ 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 இந்த எண்ணம் தான் மிஞ்சி. ஆக அந்த அம்மா உங்களை புகழ்ந்து பாராட்ட வரல, உங்களுக்குள்ள ஒரு குத்துறது. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, போட்டு கொடுக்குறது. அதுல ஒரு அல்பத்தனமான ஒரு சந்தோஷம். என்ன சார் இழைச்சு போயிட்டீங்க, நீங்க கண்ணாடியில பார்த்துட்டு உங்க ஒய்ஃபே சொல்லியிருப்பாங்க, ஏங்க சாப்பாடை குறைங்க, 4 நாள் குண்டாகிட்டு இருக்கீங்க. நீங்க வாக்கிங் எல்லாம் யோகா எல்லாம் பண்ணி இழைக்கிறான்னு பார்ப்பீங்க. ஆனா போற வாக்கில் ஒருத்தர் போட்டு போவார், சார் என்ன சார் இப்படி இழைச்சு போயிட்டீங்க. அப்ப நீங்க அப்பதான் பார்த்துப்பீங்க, நீங்க இழைச்சு போன மாதிரியே இருக்கும். See, we are all made up of mind and emotions. மறக்கவே மறக்காது. மனத்தால் ஆக்கப்பட்டவன் மனிதன். எண்ணங்களை சீரழிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால அப்பேற்பட்டவனோட ஒதுக்கி இருக்கிறது பெட்டர். நான் சார் இழைச்சிருக்கீங்களா, ஆமாங்க இழைச்சா நல்லது தானே, அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவங்களுக்கு அது அடுத்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. அது போல என்னவோ வாங்கி கொடுத்தாரு எங்க வீட்டுக்காரர், சந்தோஷமா நல்லா இருக்க, கட்டிக்கிட்டேன், பினிஷ். அதோட அதுக்கு அந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்பதான் உங்க பிராண சக்தி குறையாது. யார் அவருடைய அருகில் இருக்கும் பொழுதோ, அவர் பேச்சிலோ வார்த்தைகளோ உங்களுடைய பிராணசக்தி குறைகிறதோ, அப்பேற்பட்ட விலகியது. அடுத்தது, பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். இறைவா, என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் சச்சிதானந்த தத்துவமாக இருக்கக்கூடிய உன்னை பற்றியே நான் நினைக்க வேண்டும். உன்னை பற்றி தான் நான் பேச வேண்டும். உன்னை பற்றிய சேவைகளையே நான் செய்ய வேண்டும். இறைவா, அது எனக்கு அருள்வாயா. பொய்மை பேசாதிருக்க வேண்டும். நான் இதுதான், ஐ ஆம் தட். இதுக்கு மேல நீ என்ன எதிர்பார்த்து பிரயோஜனமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்க ஏன் ஜிப்பா பையாம போட்டுக்கல, மற்ற டீச்சர்ஸ்லாம் அப்படிதான் போட்டுக்கிறாங்க, நீங்க என்னடா ஷர்ட் பேண்ட் போட்டு வர்றீங்க, இது ஏஓஎல் டீச்சர்ஸ் நல்லா இல்லையே. அப்பா, இதுதான் நான், இப்படிதான் நான் சொல்றது நீ கேட்டா கேட்க யார்கிட்ட இஷ்டம் அங்க போயிட்டு, ஐ வில் நெவர் லெட் மை பிராணசக்தி டவுன், பிகாஸ் தட் இஸ் யுவர் லைஃப். ரொம்ப கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்திருக்கீங்க சுதர்ஷகிரியா பண்ணி 3 ஸ்டேஜ் பண்ணி, அதை தயவு செஞ்சு மற்றவங்களால அலைக்கழிக்க விடாது. ஆக பொய்மை பேசாது இருக்க வேண்டும். பொய் பேசி என்னையா பிரயோஜனம்? தன்னெஞ்செறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும், இல்லையா? உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கழுவேனர். இவர் திருவள்ளுவர் சொல்லாததா? ஆக நீங்களா இருங்க எப்பவுமே, அது ரொம்ப நல்லது. பொய் வேஷம் போடாதீங்க. இதுதான் நான், என்னை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ள, இல்ல உங்க வீட்டு போயிட்டே இருக்கு. ஜெய் குருதேவ். ஆக பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். எது பெருநெறி? திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்வார், இல்லறவியல்ல, அறவழியில் பொருளீட்டி அன்பு வழிகள் பகிர்ந்தொண்டு இருப்பது தான் இல்லற வாழ்க்கை. அதுதான் மிக சிறந்த வாழ்க்கை. ஆக நீங்கள் ஈட்டும் பொருள் அறவழியில் இருக்க வேண்டும். அர்த்த கர்ம, முதல்ல தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு. இதனால்தான் நம்முடைய சனாதன தர்மமே. இதுதான் வாழ்க்கையின் நெறிமுறை. நீங்கள் ஈட்டும் ஒவ்வொரு பைசாவும் அற வழியில் இருக்கணும். பிறரை ஏமாத்தி சார் எத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கேன் சார். வகுத்தான் வல்லால் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் தொய்த்தல் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். வகுத்தான், இப்படித்தான் வாழணும்ட்டு இறைமை ஒரு வழியை வகுத்திருக்கேன். வகுத்தான் வல்ல, அந்த வகுத்தவனுடைய அந்த வழியில் எல்லாம் போனா கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருந்தாலும் நிம்மதி இருக்காதியா, நிம்மதி இருக்காது. பசி எடுத்தா 500 ரூபாய் நோட்டையா சாப்பிட முடியும்? இட்லி தான் கேட்கும் வாய், அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியம், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் the traces of ego will be always there. எப்பேற்பட்ட முனிவருக்கும் எப்பேற்பட்ட ஞானிக்கும் கடைசி வரைக்கும் தானுங்கிற ஐடென்டிட்டி இருந்துட்டே இருக்கும். அது இயற்கையினுடைய ஒரு படைப்பு. மாயாமலம், கர்மமலம், ஆணவமலம். ஆணவ மலம் என்பது கடைசி வரைக்கும் நிற்கும். அது பல சான்றுகள் நம்ம பார்க்கலாம் புராணங்கள், இதிகாசங்கள்ல. அந்த தன்னுடைய தானுங்கிற எண்ணத்துல அழிந்தவங்க பலர். ராவணன் 10 தலை ராவணன், அப்பேற்பட்டவன் கூட அந்த தான் என்ற மதம்,
மதமான பேய்ங்கிறாரு. பேய் எப்படி இருக்கும்? அவள் பிடிச்சிட்டு உழுக்கும். அந்த ஈகோ எனக்கு வேண்டாம். அடுத்தது என்ன? மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். இங்க பெண்ணாசை என்பது ராமலிங்கம் வள்ளலார் ஆண்மகனாக இருந்தார், பெண் என்றார். பெண்மகளை காரைக்கால் அம்மையார் இருந்தா ஆண்மகன் சொல்லிவிட்டாங்க. அந்த இருமையினுடைய அடிப்படை தத்துவமே உங்களுடைய காம உணர்வு தான். அந்த காம உணர்வு சமணப்பட வேண்டும். அதை அழிக்க முடியாது. ஏன்னா இயற்கை படைப்பு சமணப்பட வேண்டும். சமணப்பட வேண்டும், சமநிலையில் இருக்கணும். ஆக அந்த ஆசை என்பது இல்லாமல் அமைதியுடன் இருக்கக்கூடிய நிலை வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். எனர்ஜி ஷிஃப்ட், எனர்ஜி ஷிஃப்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு எண்ணம் பலமுறை பேசி இருக்குது. எப்போ காம உணர்வு வருதோ அப்போ டூ சம்திங் கிரியேட்டிவ். கோலம் போடுங்க, கவிதை எழுதுங்க, கதை எழுதுங்க, ஏதோ ஒண்ணு கற்பனையில உங்களுடைய உங்களுடைய படைக்கும் ஆற்றலை உபயோகப்படுத்துங்க. காமம் காணாம போயிடும். இட்ஸ் நாட் தி எனர்ஜி ஷிஃப்ட். என்ன பிரதிபக்ஷ பாவனா, அதுதான் பதஞ்சலி சொல்றது. எண்ணங்களை மாற்ற, உங்கள் உணர்வுகளை மாற்ற பிரதிபக்ஷா, அதற்கு மாற்று. அதோட சண்டை போடாத. சண்டை போட்டா நீ சத்தியமா தோத்துடுவ. இது உன்னுடைய மனமானது இது மாதிரி பல உடல்களை பார்த்திருக்கிறது, பல பிறவிகளை பார்த்திருக்கு. மனசோட சண்டை போடவே முடியாது. யூ ஹேவ் டு பிஃப்ரெண்ட் த மைண்ட். கிருஷ்ணன் அந்த சொல்வார், வாட்ச் த மைண்ட், வாட்ச் ஹிம் ஃப்ரம் பிஹைண்ட். உன் மனசை நீ பார்த்துக்கணும், மனசோட சண்டை போட முடியும். போயேன்னு போயிட்டார். அதனால பிரதிபக்ஷ பாவனா. ஆக மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். இறைவா, என்ன நிலை வந்தாலும் உன்னை நான் மறக்க கூட. மதி வேண்டும். எது வாழ்க்கையில உத்தமமான மனித பிறவியினுடைய லட்சியம் என்பதை உணரக்கூடிய அந்த புத்தியை எனக்கு கொடு. நின் கருணை நிதி வேண்டும். நிதி என்பது செல்வம், ஐஸ்வர்யம். நின் கருணை, கருணை இருந்தாலும் போதுங்க. வேற சார் விளையாட்டே கிடையாது, விளையாட்டே கிடையாது. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்ன? 3 வேளை சாப்பாடு, தலை வச்சு படுக்க ஒரு இடம், இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு ஒரு துணி, இவ்வளவுதான். இது இருந்தாலே மிகப்பெரிய செல்வந்தர் நீங்க. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை என்பதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அதுதான் இங்கே நம்ம இது நின் கருணை நிதி வேண்டும். இறைவா, என்னுடைய தேவைகள் எனக்கு போதும், அதுவே ஜாஸ்தி. அதை மற்றொன்று பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்தல், அது போதும். முக்கியமா என்ன வேணும்? நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். ஒரு நாள் அச்சுபூச்சும் தும்முனம்னா பிராணாயாமா பண்ண முடியாது. ஒரு நாள் ஜுரம் வந்தா பத்மசாதனா பண்ண முடியும். ஆக இறைவா, இந்த உடல் எனக்கு ஒரு அற்புதமான நோயற்ற ஒரு வாழ்வை, நோயற்ற இருக்கக்கூடிய ஒரு உடலை எனக்கு கொடு. ஏன்? உன்னை நினைத்து உன் புகழை பாடி உன்னுடைய அடியவர்களுடன் கூடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவியாக இந்த உடல் இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். பாருங்க, இவ்வளவு கேட்டுட்டு ஒரு புள்ளி வைக்கிற. அங்கதான் அந்த அழகு, அந்த பாடல் அழகே இருக்கும். தர்மமிகு சென்னையில் கடவுளே, முருகப்பெருமானே, நீ இருக்கக்கூடியது சாதாரணமான இடமா? தர்மமே நிறைஞ்சு வழியுது, கொடை வள்ளல். அப்பேற்பட்ட இடத்துல இருக்கிற நான் கேட்கறத கொடுக்கறது பெரிய விஷயமா உங்களுக்கு? அது வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேல ஏற்றி வச்சுட்டு நான் என்ன கேட்கிறேன்,
உங்களுக்கு தான் கேட்கிறேன், இது கஷ்டமா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்கிறப்ப எடுத்துட்டு போ. ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி, ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி. அந்த முருகப்பெருமானை பார்த்து கேட்க முருகப்பெருமான் யோசிக்கிற பையன் குட்டி பையன் கொஞ்சம் தான் கேட்கிறான், கொடுத்துட்டு போலாமே. தருவமிகு சென்னையில் கந்த கோட்ட தொல்வளர் தலம் போங்கு கந்த வேளே. இறைவா, நீ இருப்பதனால் இந்த கோவில் பெருமை பெறுகிறது. தன் முகத்துய்யமணி, உன்னுடைய அற்புதமான ஒளி பொருந்திய மணி என்றால் ரத்தினம், ரத்தின கலை போன்ற ஒளி வீசக்கூடிய அழகை படைத்தவனே. உன்முக சைவமணி, எனக்குள் நீ நோக்கி இருக்கக்கூடிய நோக்குள்ள ஜோதியை விளக்கக்கூடிய அற்புதமான இறைவா. சண்முக தெய்வமணியே, இறைவா என்னை காப்பாற்றுவாய். மறுபடியும் வரிசையை பார்த்துட்டு வரலாம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கரவாமை வேண்டும். பெருமை மிகு நினது புகழ் பேச வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பெய் பிடியாதிருக்க வேண்டும், மருவ பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். ஆக 11 முறை அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறார். இது அற்புதமான ஒரு தெய்வமணி மாலை என்ற நூலில் என்ற மாலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலர். இன்னைக்கு பார்த்தோம்னா இது 31 பாடல்கள் கொண்டது. நேரம் கிடைக்கிறச்சு நான் பார்க்கலாம். ஒவ்வொன்றுமே அழகா இருக்கும், சிம்பிள் அண்ட் பெஸ்ட். இப்ப நான் படிக்க படிக்க அந்த அர்த்தம் உங்களுக்கு தானா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அருட்பிரகாஷோட மிக சமீபத்திய காலத்தா, நமக்கு முன்ன ஜெனரேஷன் அவ்வளவுதான். அதனால அவர் தமிழ் மிக எளிமையானது. ஆனால் த கைட்லைன்ஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தா தான் மனித பிறவையினுடைய லட்சியத்தை நாம் அடைய முடியும். யோசிச்சிட்டே இருங்க. திருவள்ளுவர் எல்லாமே எளிமையானது. ஓரளவு அப்படி பொறுமையா அப்படி படிச்சுட்டே இருக்கு. பார்த்து நானும் பகிர்ந்துக்கிறேன். நான் எதெல்லாம் என்ஜாய் பண்றோம் அதை ஐ ஷேர் வித் யூ. ஏன்னா இந்த மனித பிறவி என்பது மிக 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 அரிய ஒரு வாய்ப்பு. இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு நமக்கு சுதர்சன கிரியா, நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், அடிப்படையே அதுதான். நல்ல ரெகுலரா பண்ணுங்க, வாரம் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற சென்டருக்கு போயிட்டு லாங் கிரியா பண்ணுங்க. ஏதோ ஒரு சென்டர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும், அங்க போயிடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை, இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒரு முறை அந்த லாங் கிரியா பண்ணீங்கன்னா வெஹிக்கிளை நீங்க தினம் தொடங்கிறதுக்கும் சர்வீஸ் விட்டு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தினம் உங்க சைக்கிள் மோட்டார் பைக்கே தொடங்கிறீங்க, ஃபைன், குட். அது டெய்லி சாதனை. 2 வாரத்துக்கு ஒரு முறையோ 3 வாரத்துக்கு ஒரு முறையோ போய் லாங் கிரியா பண்றது கம்ப்ளீட் சர்வீஸ் பண்றதுக்கு சமம். இதை தள்ளி போடாதீங்க. என்ன சார், இந்த உடம்பு எப்போ போகும் சொல்லவே முடியாது. அதனால இது கீழே விடுறதுக்கு முன்னாடி the meditation, when you drop the body, when the body drops you, it is death. When you drop the body, it is meditation. தியானம் என்பது உட்கார்ந்து கண்ணை மூடுறது கிடையாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் தியானமாக இருக்கிறது. இறைவன் படைத்த இந்த படைப்பை பார்த்து வியனுலகமை எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா. அதுல பந்த படம் அழகு பாருங்க, ஒரு ரோஜா மலரை அழகு பாருங்க. எப்பேற்பட்ட இறைவா, ஒரு இதழை நம்மளால் உருவாக்க முடியும். அது கூட ஒரு வாசனையை வச்சு, தேனை வச்சு, எப்பேற்பட்ட ஒரு டிசைன். மைண்ட் பாகில், கற்பனைக்கு எட்டாத அற்புதம் இந்த படைப்பு என்பது. அதை கைகூப்பி வணங்கி அதனுடைய பெருமையை உணர்ந்து நம்முடைய அழகையும் நம்ம பார்க்கணும். எப்பவுமே உங்களை குறைச்சு மட்டும் நினைக்காதீங்க. நெவர் எவர் ஃபீல் த சென்ஸ் ஆஃப் செல்ஃப். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, கோ ஹெட், கோ ஹெட், கோ ஹெட், கீப் கோயிங். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. வாங்க அடுத்த வாரம் பார்க்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் சந்தோஷம்.